வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் அழகு 6ல் வந்து பார்க்க போகிற டாபிக் தான். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டாபிக்ஸ் இருக்கும். அந்த 4-5 டாபிக்ஸ் கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சைக்காலஜிலையும் எஸ்டி சீரீஸ்லையும் வந்து டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு 8940787647 வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீமும் இல்லை நாங்களும் வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மாநிலங்கள் ஒருங்கிணைப்பு இன்டிகிரேட்டட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா சாலியன் ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன், நேருவியன் எரா அண்ட் எக்கனாமிக் அண்ட் சோசியோ பாலிசி, வெளியுறவு கொள்கையின் அடிப்படைகள் குறித்து பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம அகாடமியில் இருக்கவங்களுக்கு 150 தான் சொல்லியிருக்கோம் சைக்காலஜி, மற்றவங்களுக்கு வந்து 300 சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் கொஷின் வந்து செப்டம்பர் 8 இன்றைக்கான கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 days பிஃபோராகவே பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு நல்லா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே காஸ்ட்டு தான். நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் வந்து அந்த பிடிஎஃப் வந்து முன்னாடியே சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து எல்லா பிடிஎஃப்ஸும் நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணக்கூடும். உங்களுக்கு ப்ரைவேட்டாக வந்து சென்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி டாபிக் போகலாம். முதல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய மாநிலங்களின் ஒருங்கிணைப்பில் வல்லபாய் பட்டேலின் பங்கு. அதாவது இந்திய மாநிலங்கள் வந்து தனித்தனியாக இருந்திருக்கும் பார்த்தீங்களா 1947. அப்போ எப்படி ஒருங்கிணைச்சாங்க, யாரால் ஒருங்கிணைச்சாங்க, யார் வந்து இதுக்கு அதிகமாக ட்ரிபியூட் பண்ணது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மொத்தம் நிறைய இருக்கும். நம்ம இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்திய சுதந்திரத்திற்கு பின் பிரிட்டிஷ் இந்தியா 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அதாவது இண்டிபெண்டன்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? அப்படி 2 பகுதியாக பிரிக்கும் போது இந்தியா தனியாக வந்து ஓகே, பிரிட்டிஷ் இந்தியா வந்து ரெண்டாக ஏன் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்கிறேன்னா, நமக்கு அப்போ தான் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் ஆகுது. ஸோ அதனால் பிரிட்டிஷ் இந்தியா வந்து 2 பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன 2 பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தானாக பிரிக்கிறாங்க. அப்போது இந்தியா முழுவதும் 560க்கு மேற்பட்ட சுதேச சமஸ்தானங்கள், அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த சுதேச சமஸ்தானங்கள் வந்து எத்தனை இருந்ததுன்னு கேட்டாங்க. 560 இப்போ பிரிக்கும் போது. ஓகேங்களா? இந்த சமஸ்தானங்களுக்கும் இந்தியாவுடனோ அல்லது பாகிஸ்தானோட இணையலாம் அல்லது சுதந்திரமாக இருக்கலாம் என பிரிட்டிஷ் அரசு அனுமதி வழங்கியது. இது புதிதாக உருவான இந்தியாவிற்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், இண்டிபெண்ட்டாக இருந்துக்கலாம், இல்லை இந்தியாவுக்குள்ளேயும் போகலாம், நீங்கள் பாகிஸ்தானுக்குள்ளேயும் போகலாம். சில நாடுகள் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானுக்கு போகிறேன், சில ஸ்டேட்ஸ் சில மாகாணங்கள் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்துட்டு நாங்கள் இந்தியாவுக்கு போகிறோம், சில பேர் சுதந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஒருங்கிணைக்கல. இப்போ வந்து ஒருங்கிணைக்கல என்ன ஆகணும், பெரிய ஒரு நமக்கு வந்து பிரச்சனை ஒரு கான்சிக்வன்ஸாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, முக்கியமாக இதுக்கு வந்து யார் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இன்டிகிரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வல்லபாய் பட்டேல் தான். அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் முதல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்து இந்த சமஸ்தானங்களை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை ஏற்றார். அப்போ என்ன இங்கே கேள்வியாக வரலான்னு பாருங்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு துணை பிரதமராக இல்லை 2வது துணை பிரதமராக கேட்கலாம், இல்லை வந்து வேற என்ன அமைச்சராக இருந்தாங்கன்னா உள்துறை அமைச்சராக இருந்தார். இவர் வந்து சமஸ்தானங்களை இன்டிகிரேட் பண்ணுறது, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இன்டிகிரேட் பண்ணுற பொறுப்பை வந்து இவர் ஏற்றுக்கிறார். இவர் வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர், அயன்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ கூட ஒருத்தர் சப்போர்ட்டிக்கு இருப்பார்ல, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபி மேனன் என்று தனது செக்ரட்டரியேட் சொல்லுவோம்ல, செயலாளருடன் இணைந்து ராஜதந்திரம், வற்புறுத்தல் மற்றும் தேவைப்பட்டால் இராணுவ நடவடிக்கை ஆகிய 3 உத்திகளை பயன்படுத்தினார். ஸோ அவர் எப்படி பிரித்தார், எப்படி சேர்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்க்காது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் பாகிஸ்தான் கூட போகிறோம், சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்தியா கூட போகிறோம், நாங்கள் சுதந்திரமாக இருந்துக்கிறோம், தனிப்பட்ட ராஜ்யம் சுதந்திரமாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இவர் வந்து எப்படி வந்துட்டு சேர்த்தாரு அப்படின்றதுக்கு சில யுத்திகள் வந்து கையாளுவார். என்னன்னா டிப்ளமேட்டிக், ராஜதந்திரமாக சில யுத்திகளை வந்து கையாண்டு என்ன பண்ணார், சில பேர் வந்து வற்புறுத்தி இல்லை நீங்கள் இந்தியா கூட வந்தால் தான் நீங்கள் பெட்டராக இருப்பீங்கன்னு வற்புறுத்தல் ஃபோர்ஸ் காரணமாக சில பேரை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார்னா இதில் இணைச்சிருப்பார் இந்தியா கூட. சில பேர் இராணுவம் இறக்கி வந்துட்டு இராணுவ படைகளை வந்து உள்ளிறக்கி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன இடத்துல கூட்டுருக்காரணம் கேட்பாங்கன்னா, இராணுவம், ராஜதந்திரம், வற்புறுத்தல். ஓகேவா? இந்த 3த்துல ஏதோ ஒரு வேர்டு எடுத்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணி ராஜதந்திரமாக இதில் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, விபி மேன் கூட இருந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்துட்டு எந்த காரணம் கூற்றலை இப்படி மாற்றி கேட்பான், ஒரு வார்த்தை மாற்றி கேட்பான். ஓகேங்களா? எந்த யுத்திகள் வந்து பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்குறான். 3 யுத்திகள், 560 சமஸ்தான மாகாணங்கள், யார் கூட செயலாளர் அப்படின்னு கேட்டாங்கன்னா விபி மேனன் கூட.
பெரும்பாலான சமஸ்தானங்கள் அமைதியான முறையில் இந்தியாவுடன் இணைந்தன. ஆனால் சில சமஸ்தானங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆமாங்க, இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 60-70 பேர் நல்லதுன்னு தெரிஞ்சால் சேர்ந்துருவாங்க. அந்த 30 பேர் வந்துட்டு இல்லை நாங்கள் இப்படி போவோம் அப்படி போவோம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள அடக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முக்கிய சமஸ்தானங்கள் வந்து ஒருங்கிணைப்பு. இந்த கேள்விகளில் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன சமஸ்தானங்கள் வந்து ஒருங்கிணைத்தார்கள்? முக்கியமான சமஸ்தானங்கள் ஓகேங்களா. ஜுனாகத் அப்படின்னு ஒரு சமஸ்தானம் இருக்குது. இந்த சமஸ்தானம் நவாப் பாகிஸ்தானுடன், அதாவது நவாப் இருக்கார் பார்த்தீங்கன்னா, ஜுனாகத்துடைய நவாப் என்ன சொல்கிறாருன்னா, நான் பாகிஸ்தானோட இணை விரும்புகிறேன், ஆனால் மக்கள் இந்தியாவுடன் இணை விரும்பினார். மக்கள் கிளர்ச்சி மற்றும் வாக்கெடுப்பு மூலம் ஜுனாகத் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. ஸோ இப்போ எப்படின்னு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு ஆட்சியாளர் அரசர் இருக்கார். இப்போ ஒரு அசோகர் இருக்காருன்னா அவரு நல்லது பண்ணியிருப்பார். மக்களுக்கு வந்து தெரியும் இவர் நல்லது பண்ணார், இவர் நல்லது தான் சொல்லுவார். ஸோ அவர் நம்ம சொல்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஜுனாகத் வந்து என்னன்னா நவாப், அந்த ஜுனாகத் அப்படின்ற சமஸ்தானத்தில் இந்த நவாப் என்ன பண்ணுறாரு, இல்லை நம்ம வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போயிடலாம் அப்படின்றார். ஆனால் அங்கிருக்கும் மக்கள் அனைவரும் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, இல்லை எங்களுக்கு இந்தியாவுடன் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால 2 பேர்த்துக்குமே ஒரு ஒத்துமை இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்து இந்தியாவில் நிற்கணுமா பாகிஸ்தானில் நிற்கணுமா இது தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ண கையில் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சில மக்கள்கள் வந்து கிளர்ச்சிகளாக வெடிக்க ஆரம்பிக்குது. என்னது இவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்தியா கூட தான் சேரணும். அப்போ இந்த இதத்தையும் சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பிளபிசைட்னு ஒன்றும் இல்லை, வாக்கெடுப்பாங்க. ஸோ அந்த வாக்கெடுத்து மக்கள் வாக்கெடுப்பு எல்லாத்தையும் நடத்தி என்ன பண்ணுறாங்க, நிறைய மக்கள் வந்து வாக்கெடுப்பில் வந்து வாக்கு எதுக்கு போட்டிருக்காங்க, ஓட்டு வந்து எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போட்டதுனால ஜுனாகத், இந்த கேள்வி நான் எதுக்காக அழுத்தி சொல்கிறேன்னா, ஜுனாகத் மக்கள் வாக்கெடுப்பால் இணைக்கப்பட்ட நாடு ஓகேங்களா. நான் 3 சொல்லியிருப்பேன், ராஜதந்திரம், வற்புறுத்தல், இராணுவம். இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வாக்கெடுப்பால் எது இணைக்கப்பட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு கேது ஸ்டேட் ஜுனாகத் ஓகேங்களா. இன்னொன்று கூட கேட்கலாம், எந்த சமஸ்தானத்தின் நவாப் வந்து பாகிஸ்தானுடன் இணைய வேண்டும் என்று நினைத்தார், ஆனால் மக்கள் வந்துட்டு இந்தியாவுடன் இணைய விரும்பினார்கள் அப்படின்ற ஒரு கூற்றை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதை அப்படியே மாற்றிடுவாங்க. ஓகே, ஜுனாகத்னே பேர் கொடுத்துருவாங்க, இல்லை ஜுனாகத் பேர் கொடுக்காம இருப்பாங்க. இந்த சமஸ்தானத்தின் நவாப் இந்தியாவுடன் இணை விரும்பினார், ஆனால் மக்கள் பாகிஸ்தானுடன் இணை விரும்பினார்கள். கூற்று தவறா காரணமா அப்படின்னு போட்டுட்டு ரீசன் வந்துட்டு வேறு ஏதாவது கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜுனாகத் மக்கள், அதாவது பிளிபிசைன்னு சொல்லுவாங்க, மக்கள் வாக்கெடுப்பால் இணைக்கப்பட்ட நாடு சமஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுனாகத். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தின் நிஜாம் சுதந்திரமாக இருக்க விரும்பினார். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு 2ஆக பிளவுபடும் போது பாகிஸ்தான் இந்தியாவாக பிரிக்கிறது. ஸோ பிரிட்டிஷர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நீங்கள் சுதந்திரமாக ஆட்சி செய்யலாம், அல்லது இந்தியாவுடன் இணையலாம், அல்லது நீங்கள் பாகிஸ்தானுடன் இணையலாம்னு சொல்கிறாங்க. நிறைய மக்கள்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தான் கூட இந்தியா கூட சமாதானமாக வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து இணைஞ்சிடுறாங்க. அதில் சில சமஸ்தானங்கள் மட்டும் நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும், நான் இந்தியாவுடன் இணைக்க வேண்டும், மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இந்தியா கூட இணையணும் அப்படின்ற மாதிரி சில சமஸ்தானங்களில் பிரச்சனை, மக்கள் கிளர்ச்சி வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஹைதராபாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க டீம் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க, எப்படி வந்து இந்த ஹைதராபாத்தை வந்து இணைத்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தின் நிஜாம் சுதந்திரமாக இருக்க விரும்பினால், இதனால் பட்டேல் ஆப்ரேஷன் போலோ என்று இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டார். இதன் விளைவாக ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஜுனாகத் அப்படின்றது வந்து மக்களுடைய ஓட்டெடுப்பு மூலியமாக என்ன பண்ணார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இணைத்தார்கள். ஹைதராபாத் என்ன சொல்கிறாரு, நான் இந்தியா கூடயும் போல, நான் வந்துட்டு இவங்க கூட பாகிஸ்தான் கூட போகல, நான் வந்து சுதந்திரமாக இருந்துக்கிறேன், இண்டிபெண்ட்டாக இருந்துக்கிறேன்றார். ஆனால் வந்து அப்படி இண்டிபெண்ட்டாக இருந்திருந்தால் இந்த நேரத்துக்கு வந்து இந்தியா மேப் வந்து ஷேப்லேயும் வந்திருக்காது, இந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. இந்தியா மேப்பை அழகாக வந்து ஒருங்கிணைத்து மொத்தமாக அந்த இந்தியா மேப் வரதுக்கான ரீசனே, வரைபடம் வரதுக்கான ரீசனே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ராஜதந்திரம் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டிப்ளமேட்டிக், அதாவது ராஜதந்திரம், வற்புறுத்தல் காரணமாக வந்து சேர்க்கிறார்கள். நெக்ஸ்ட் வந்து இராணுவம் சேர்க்கிறார்கள். ஹைதராபாத்துக்கு வந்து போட்ட ஒரு யுக்தி என்ன, இணைக்கிறதுக்கு போட்ட ஒரு யுக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் டேரெக்டாக மிலிட்ரி அமைச்சு என்ன பண்ணுறாரு வந்து ஆப்ரேஷன் போலோன்ற ஒரு திட்டம் வந்துட்டு செயல்படுத்துகிறார். இந்த கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, ஹைதராபாத்தை இணைத்ததற்கான ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டது பட்டேல் அவர்களால். எந்த திட்டம், எந்த மிலிட்ரி இராணுவ திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ரேஷன் போலோ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அந்த இராணுவ திட்டத்தின் நடவடிக்கையை மேற்கொண்டு ஹைதராபாத் சமஸ்தானம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடன் இணைச்சிட்றாங்க. சரி அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த சமஸ்தானத்தின் மன்னர் ஹரி சிங் இந்தியா அல்லது பாகிஸ்தான் இரண்டில் சேராமல் நடுநிலை வகிக்க விரும்பினார். பாகிஸ்தான் படைகள் காஷ்மீருக்குள் நுழைந்தபோது அவர் இந்தியா உதவியை நாடினார். அப்போது ஜம்மு காஷ்மீர் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. ஸோ நல்லா பாருங்கள், ஜுனாகத் வந்து மக்கள் வாக்கெடுப்பால் ஓகேங்களா,
ஹைதராபாத் வந்து மிலிட்ரி ஆப்ரேஷன் போல் மிலிட்ரி. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க என்ன சொல்கிறேன், நான் வந்து பாகிஸ்தான் கூட சேரல, நான் வந்துட்டு இந்தியா கூட சேரல, நியூட்ரலாக நான் இருந்துக்கிறேன், நான் வந்து சுதந்திரம்னு சொல்லலை, நியூட்ரலாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த மன்னருடைய பேர் என்னன்னு கேட்கலாம். ஜம்மு காஷ்மீர் சமஸ்தானத்திலிருந்து மன்னரின் பேர் என்ன, ஹரி சிங் அப்படின்னு சொல்வார்கள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டுத்துலேயுமே சேரலப்பா, நம்ம நியூட்ரலாக இருந்துக்கலாம் அப்படின்றத ஒரு யுக்தியை கையாளுகிறார். அவர் டிப்ளமேட்டிக்கான ஒரு யுக்தி. ஏன்னா ரெண்டு பக்கமும் சண்டை வராது, நம்ம பார்த்துக்கலாம், பாதுகாப்பாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறார். ஆனால் அந்த பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் படைகள் எல்லாம் கூப்பிட்டு போய் காஷ்மீரில் நுழைஞ்சிடறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஹரி சிங் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா யோப்பா என்ன அந்த மாதிரி தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் உதவி நாடி உள்ள வராரு. அப்போது என்ன பண்ணுறாங்க, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்ன பண்ணு, நீ வந்து சைன் பண்ணி எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், இந்த சமஸ்தானத்தை எங்கள் இந்தியாவுடன் இணைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்துக்கிறாங்க. ஒத்துட்டு வந்து ஒரு அசோசியேஷன், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் அசோசியேஷன் ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒப்பந்தம் பண்ணிட்டு கையெழுத்திடுறாங்க. ஸோ அப்படி இணைக்கப்பட்டது தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜுனாகத் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய நவாப் நான் பாகிஸ்தானுடன் இணைக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. மக்கள் கிளர்ச்சி செஞ்சு இல்லை எங்களுக்கு இந்தியாவுடன் இணைக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டெடுப்பின் காரணமாக வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுனாகத் வந்து இணைந்தது அந்த சமஸ்தானம். ஹைதராபாத் வந்து நான் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் மிலிட்ரி போல வச்சு இந்தியாவில் சமஸ்தானம் வந்து இணைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன சொல்கிறேன், நான் இந்தியா கூட சேரல, நான் பாகிஸ்தான் கூட சேரல, நான் நியூட்ரலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி நியூட்ரலாக இருந்து என்ன பண்ணுது, பாகிஸ்தான் வந்து போர் எடுத்துகிட்டு போய், அதாவது போர் வீரர்கள் படை வீரர்களை வந்துட்டு அனுப்புகிறாங்க நுழைவில். ஸோ அதை பார்த்து என்ன பண்ணுறாருன்னா, ஹரி சிங் வந்துட்டு நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்தியா எங்கே சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட வராரு. இந்தியா கிட்ட வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நீங்கள் வந்து எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடணும், நீ என் கூட இணைஞ்சிக்கிறதா தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் காரணமாக வந்து ஒப்பந்தத்தின் காரணமாக வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரும் இணைக்கப்பட்டது. ஜுனாகத் மக்களெடுப்பால் இணைக்கப்பட்ட சமஸ்தானம் இந்தியாவில், ஹைதராபாத் ஆப்ரேஷன் போல் இராணுவத்தினால் இணைக்கப்பட்ட சமஸ்தானம், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒப்பந்தத்தினால் இணைக்கப்பட்ட சமஸ்தானம். இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். பட்டேலின் இந்த அசாத்திய திறமையால் இந்திய வரைபடம் முழுமையடைந்தது, வலுவான ஒருங்கிணைந்த இந்திய தேசம் உருவானது. இது ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரிபியூட், ஆக்சுவலி ட்ரிபியூட் கிடையாது, கான்ட்ரிபியூட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பட்டேல் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்கள். இந்திய அரசியலமைப்பு 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது. இது உலகின் மிகப்பெரிய மற்றும் நீண்ட காலமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பின் ஒன்றாகும். நான் டீகோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கிறது, அதை படிச்சுக்கோங்க. 1950 ஜனவரி 24 ஓகேங்க, இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். அதே போல் நீண்ட லென்த்தியஸ்ட் அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலும் இந்தியா தான். ரொம்ப நாளாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு இந்தியா தான். அரசு அமைப்பு பார்க்கலாம். இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வரிசை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் தமிழில் படிக்கிறது ரொம்ப வந்து ஈஸி. ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்ஸை ஞாபகம் வச்சுக்கணும், ட்ரிபிள் எஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எஸ்ஓ அதுக்கப்புறமா எஸ்ஓ தான், அப்புறம் எஸ்சி அப்படின்னு வரும். ஓகேங்களா. சி டி ரி அப்படின்னு படிக்கணும், அப்படி படிச்சுன்னா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி முறை. நாடாளுமன்ற முறையாட்சி. இந்திய அரசியலமைப்பு பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறையை அடிப்படையாக கொண்டது. நம்ம இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்தியாவுடைய பார்லிமெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி, எந்த பார்லிமெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சில கண்ட்ரிஸ் கொடுத்தாங்கன்னா பிரிட்டிஷ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. மத்திய அரசில் நாடாளுமன்றமும் மாநிலங்களில் சட்டமன்றமும் செயல்படுகின்றன. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்லிமெண்ட்டும் மாநிலங்கள், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து சட்டமன்றங்களும் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபெடரல் ஸ்டேட் தான் சொல்லுவாங்க. முறை ஃபாலோ பண்ணுற முறை. கூட்டாட்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு, உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒற்றை ஆட்சிக்கு சார்பானது, யூனிட்டரி பயஸ்டான கொண்ட நாடு தான் நம்மளுது. அதாவது மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு நம்ம ஒன்று படிப்போம். அதாவது இந்த கன்கரண்ட் லிஸ்ட்னால் பொதுநிலைமையாக இருக்க ஒரு லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஸ்டேட்க்கு ஒரு சில ப்ரியாரிட்டிஸாக கொடுத்துருப்பாங்க ரோல். அப்படியே சென்ட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டிஸ் ரோல் கொடுத்துருப்பாங்க. அந்த என்ன இந்த இடத்துல அப்படி சொல்கிறாங்கன்னா, யூனிட்டரி பயஸ்னு என் கூட்டாட்சியாக இருக்குது, அப்போ நம்ம ஏன் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலுக்கு ஏன் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா,
இந்த இடத்துல கன்கரண்ட் லிஸ்ட்டு நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த லிஸ்ட்டில் இருக்குது? கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? சில எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கன்கரண்ட்டில் இருக்குது. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போஸ் இவங்களுக்கும் செட் ஆகலாம், அவங்களுக்கும் செட் ஆகலாம். கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறத மேக்ஸிமம் யாராலையும் மாற்ற முடியாது. அப்படியேனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் மட்டும்தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீட் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீட்டுன்றது மேபி நிறைய போராடலாம். பட் ஆனால் நீங்கள் நல்லா பாலிட்டி படிச்சிருந்தீங்கன்னா, நீட்டுன்ற விஷயம் நம்மளால் கண்டிப்பாக வந்துட்டு ப்ரைவேட் நம்ம இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் மாற்ற முடியாது. அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ மாற்ற என்ன பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தான் மாற்ற முடியும். ஸோ இங்கே இருக்கவங்க இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீட்டை வந்துட்டு நீங்கள் ஓட் போட்டால் நீட்டை மாற்றிடுவோன்றலாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நான் பாலிடிக்ஸ் பர்சன் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தான் மாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எஜுகேஷன் இருக்குது கன்கரண்ட் லிஸ்ட். அந்த அதிகாரம் முழுக்க யார்கிட்ட இருக்குன்னா மேக்ஸிமம் நடுநிலைமையாக இருக்குது. அப்படியே சப்போஸ் இன்கேஸ் போனனாலும் ஸ்டேட்டால் மாற்ற முடியாது. கன்கரண்ட் வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் ஒரு மேண்டேட்டரியாக அந்த இடத்துல வந்துச்சா சென்ட்ரல் தான் மாற்ற முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நோ மோர் பாலிடிக்ஸ் ஹியர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன ஃபெடரல் முடிச்சா அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அரசியலமைப்பின் இது வந்து எந்த பகுதியில் இருப்பேன்னு கேட்கும். 3வது பகுதி. ஓகேங்களா? குடிமக்கள் 6 அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. இது நீதிமன்ற பாதுகாப்பக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிபிஎஸ்பி உங்களுக்கே தெரியும், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பகுதி 4ல் இருக்குது. இந்த நெறிமுறைகளை அரசு கொள்கைகளை வகுப்பதற்கு வழிகாட்டும். இவை நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாதவை. இங்கே பாருங்கள் டிபிஎஸ்பி இருக்குல்ல, அது வந்துட்டு நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதால் நம்மளை வந்து கட்டாயப்படுத்த முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒற்றை குடியுரிமை. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்த குடிமகனாக இருந்தாலும் அவர் இந்திய குடிமகன் மட்டுமே. நீ எந்த ஸ்டேட், நீங்கள் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இங்கே நம்ம தமிழ்நாடு, எந்த ஒரிசா கிரிசா எங்கே இருந்தாலுமே எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே ஒற்றை குடியுரிமை தான் நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நெக்ஸ்ட்டு சுதந்திரமான நீதித்துறை. ஆமாம், நீதித்துறைக்கு வந்து சுதந்திரம் இருக்கான்னு சொன்னால் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் நமக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துச்சுன்னா அதான் ஜட்மெண்ட். நீ திருப்பி போய் அப்பீல் பண்ணலாம், கேஸ் திருப்பி முறையீடு பண்ணலாம், நீங்கள் என்ன அதுக்கப்புறம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்ன ஜட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்குதோ அதான். இந்திய நீதித்துறை நிர்வாகத்துறையிலிருந்தும் சட்டமன்றத்திலிருந்தும் சுதந்திரமாக செயல்படுகிறது. உச்சநீதிமன்றம் நாட்டின் உச்சபட்ச நீதி அமைப்பாகும். அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துறையில் இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தில் இருந்தாலும் சரி, இதை தவிர்த்து சுதந்திரமாக ஒன்று செயல்படுதான் சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றம், நீதித்துறை தான் செயல்படுது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 18 வயசு வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதாவது ஓட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நேரு சகாப்தம். நேருவின் தேர்ட் டாபிக். ஓகேங்களா? நேரு சகாப்தத்தின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் 5 ஆண்டு திட்டங்கள். 5 ஆண்டு திட்டங்கள் நம்ம மொத்தமும் தனியாக பார்க்கலாம். ஜஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான கருத்தை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக ஜவஹர்லால் நேரு வகுத்த கொள்கைகளின் நேருவியன் மாடல் என அழைக்கப்படுகிறோம். இது சோசலிச சிந்தனைகளையும் சோசியலிஸ்ட் ஐடியா, ஓகே, சமூக சிந்தனைகளையும் வரணும். கலப்பு பொருளாதாரத்தையும் மிக்சடு எக்கனாமி அடிப்படையாக கொண்டது. கலப்பு பொருளாதாரம் என்றால் என்னன்னு பார்க்கலாம். இதில் பொதுத்துறை, அதாவது பப்ளிக் செக்டாரும் சரி, தனியார் துறை பிரைவேட் செக்டார் ரெண்டுமே இணைந்து செயல்பட அனுமதிக்கப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரயில்வே ஆகட்டும், போஸ்டல் ஆகட்டும், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கிட்ட இருக்கும். ஓகேவா? நீங்கள் இங்கே இப்போ வந்து நான் இப்போ ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறது வந்து டிரான்ஸ்போர்ட், சில டிரான்ஸ்போர்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் இருக்குது. சிலது நீங்கள் அந்த ஆந்திரா சில கவர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேரெக்டாகவே வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்க. சில இடத்துல மட்டும், குறிப்பிட்ட சில ஏரியாக்களில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சில பொறுப்பு கொடுப்பாங்க. அதே போல் ப்ரைவேட்டைசேஷனாக ஆக்குவாங்க. சில பேங்க்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் ஆக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாரும் சேர்ந்து இணைக்கப்பட்ட ஒரு துறை தான் வந்துட்டு கலப்பு பொருளாதாரம், மிக்சடு எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. எனினும் பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. கனரக தொழில்கள் மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பு பொதுத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தன. திட்டமிடல் குழு, அதாவது பிளானிங் கமிஷன் 1950. நேருவால் உருவாக்கப்பட்ட திட்டமிடல் குழு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான திட்டங்களை உருவாக்கியது. அதாவது நேருவால் உருவாக்கப்பட்ட பிளானிங் கமிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிளானிங் கமிஷன் எப்போ ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1950 நேருவால் உருவாக்கப்பட்ட பிளானிங் கமிஷன். இதனால் நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் வந்து வளர்கிறதுக்கான ஒரு இலக்கை வந்துட்டு சொல்கிறாங்க, நிர்ணயம் செய்கிறாங்க. அதுக்கான திட்டங்கள் வந்து உருவாக்குறது தான் இதுன்ற 5 ஆண்டு திட்டம். உங்களுக்கே தெரியும், சோவியத் யூனியனுடைய மாதிரி வச்சு தான் இங்கே உருவாக்கப்பட்டாங்க 5 ஆண்டு திட்டங்கள், 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எந்த இதுனா சோவியத் யூனியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் 5 ஆண்டு திட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 56 வரைக்கும். இது யாருடைய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாரட் டோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவருடைய மாடல் தான். ஓகே, அடிப்படையாக கொண்டது. இதில் வேளாண்மை வளர்ச்சிக்கும் நீர்ப்பாசன திட்டங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இந்த இடத்துல கேள்வி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 ஆண்டு திட்டம் இயர் வரும். என்ன எய்ம், ஃபோக்கஸ் என்ன
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கும் இரிகேஷன் பிளான், அதாவது இரிகேஷன் வாட்டர்னா நீர்ப்பாசனத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தது எதுனா முதல் தான். இதே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இயர் வந்து 1 தான் வந்துச்சு 1951 to 56. அப்போ முதல் 51 1. அப்போ என்ன முக்கியம்னா பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம எதை குறிப்பிடுறோம்னா வேளாண்மை துறை. அப்போ முதல்ல எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? அரிசி பருப்பு. ஃபர்ஸ்ட் நமக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம், விளைச்சல் ரொம்ப முக்கியம். அக்ரிகல்ச்சர் கண்டினியூ பண்ணலாம். ஸோ முதல் 5 திட்டம் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் 51லேருந்து 56 வரைக்கும் நடக்கும். இதோடைய மாடல் யாருன்னு கேட்கலாம், என்ன இயர்னு கேட்கலாம், என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹார்ட் டோமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹார்ட் டோமர் மாடல்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா விவசாயம் பண்ணுறதுக்கு எப்படி என்ன ரொம்ப முக்கியம்னா ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ஹார்ட், அதுவும் இல்லாமல் சேத்துல கால் வச்சா தான் சேத்துல கால் வச்சா நமக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அவ்வளோ உழைக்கணும். காலையில் நீங்கள் 4:30 மணிக்கு 3:30 மணிக்கு நீர் பாய்ச்சிட்டு போய் அந்த நிலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வ வேலை தான். ஆனால் விவசாயிகள் ரொம்ப இஷ்டப்பட்டு செய்வாங்க. இன்னும் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஒன்று தான் சொல்லுவோம், விவசாயிகளால் தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் என் கான்செப்ட். இப்போ வந்து அவங்க எவ்வளோ எஃபர்ட் போகிறாங்கன்னு அவங்களுக்கு தாங்க தெரியும். ஸோ அவங்களுக்கு தான் அந்த ரேட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம போயிட்டு நிறைய இடத்துல போய் பெரிய பெரிய மால்ஸ்லாம் போனால் வந்து பேரம் பேச மாட்டோம், பார்கெயின் பண்ண மாட்டோம். சின்ன சின்ன விவசாயிகள்கிட்ட பார்கெயின் பண்ணுவோம். இப்போ காயில் கோயம்புத்தூர்லாம் மார்க்கெட் நிறைய போடுவாங்க. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக தான் காய் கொண்டு வருவாங்க. அவங்ககிட்டலாம் போயிட்டு பெருசாக எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லை பெருசாக இங்கே நாங்கள் இருக்க ஏரியாஸ்லாம். ஸோ அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். சின்ன சின்ன கடைகள்லையோ சின்ன சின்ன விவசாயிகள் மண்டிகள்லையோ வந்துட்டு தயவு செஞ்சு பார்கெயின் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். மேபி நான் சொல்கிறேன், மேபி என் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நீர்ப்பாசனம். ஸோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. டேம் அப்படின்னு டோமனுக்கு வந்து டேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம் சொல்லிட்டோம். அப்போ ஹார்டர் டோமர் வந்து முதல் திட்டம். 2ஆம் 5ஆண்டு திட்டம் 1956லேருந்து 61 வரைக்கும். இது யாருன்னா பிசி மெகலனோபிஸ் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா? இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலில் வர ஒரு பேர். ஓகேங்களா? மெகலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் விரைவான தொழில்மயமாக்கல், ராபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் மற்றும் கனரக தொழில்கள் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சி. இதன் விளைவாக பிலாய், ரூர்கேலா, துர்காப்பூர் போன்ற இடங்களில் இரும்பு மற்றும் எஃகு ஆலைகள் அமைக்கப்பட்டன. ஸோ முதல்ல வந்து நமக்கு எது முக்கியம் அப்படின்னு பண்ணால் அக்ரிகல்ச்சர். அப்போ அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட்டு, அப்போ அதுக்கடுத்து என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இண்டஸ்ட்ரியலைசேஷன் 2வது. ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பெருசாக மாறாது. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோ பாகிஸ்தான் வர, இண்டோ சைனீஸ் வர, ஆனுவல் பிளானிங்கு அந்த மாதிரி ஆண்டுகள் வந்து சிலது வந்து முன்ன பின்ன வரும். அது நம்ம தனியாக பார்த்துக்கலாம் 5 இயர் பிளான். ஸோ அது பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி மெக்லனோபிஸ் வந்து இருக்கலாம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி வந்துட்டு யார், நமக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கவங்க பிசி கான்ஸ்டபிள்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோமா. அப்போ அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷனில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் மாதிரி ரேப்பிடாக போலீஸ் டக்குன்னு 100க்கு டக்குன்னு ரேப்பிடாக ஃபோன் பண்ணால் வருவாங்க. அப்போ ரேப்பிட்னா பிசி, சீக்கிரமாக பிசி. அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க மாதிரி தான். நோக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, என்ன ஏன்னு கேட்பாங்க, யார் மாதிரி அடிப்படையாக கொண்டது 2ஆம் 5ஆண்டு திட்டம் அப்படின்னு கேட்பாங்க. இதோடைய விளைவாக வந்து எந்தெந்த ஆலயங்கள் அமைக்கப்பட்டது, எந்த இடங்கள்ல இருந்து இரும்பு எஃகு ஆலயங்கள் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலாய், ரூர்கேலா, துர்காப்பூர், டாடா, ஜம்ஷெட்பூர் லேட்டஸ்ட்டில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 2ஆண்டு திட்டம் பொறுத்த வரைக்கும் இதான் வரும். ஓகேங்களா? பிலாய், ரூர்கேலா மற்றும் துர்காப்பூர் போன்ற இடங்களில் இரும்பு மற்றும் எஃகு ஆலயங்கள் அமைக்கப்பட்டன. சாரி. 4வது பாருங்க, சமூக நலத்திட்டங்கள் மற்றும் வெளியுறவு கொள்கை. சமூக நலத்திட்டங்கள். நேருவின் ஆட்சி காலத்தில் கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டுக்கு முக்கியத்துவமும் அளிக்கப்பட்டது. கல்வி நிறுவனங்கள், ஐஐடிக்கள், எய்ம்ஸ் அமைக்கப்பட்டன. ரொம்ப முக்கியமானது பஞ்சாயத்து ராஜ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வலுப்படுத்தப்பட்டது. வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. ஸோ சமூக நலன்கள் இவர் என்ன பண்ணியிருக்காரு, வெறும் இண்டஸ்ட்ரியலுக்கு அக்ரிகல்ச்சருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்காரா, வேறு எதுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேருடைய ஆட்சி காலத்தில் எஜுகேஷன், அதாவது கல்விகளுக்கும் சரி, சுகாதாரத்துக்கு வெல்த் சொல்லுவாங்கள்ல, ஹெல்த்துக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, சமூக மேம்பாடுகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐஐடிகளும் எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ். ஸோ அந்த இதுகளுக்கும் வந்துட்டு நிறைய ஊக்கமளிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து வலுப்படுத்தப்பட்டது. இந்த கேள்வி எப்படி வரும்னா, யாருடைய ஆட்சி காலத்தில் பஞ்சாயத்து ராஜ் வந்து வலுப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேருடைய ஆட்சி காலத்தில் வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து வலுப்படுத்தப்பட்டது. வறுமை ஒழிப்புக்காகவும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மேம்பாடு திட்டங்களும் வந்து இவருடைய ஆட்சியில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ வெளியுறவு கொள்கைன்னு படித்தோம்ல, அதோடைய அடிப்படைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நேருவின் வெளியுறவு கொள்கை உலக அமைதியையும் தேசிய நலன்களையும் அடிப்படையாக கொண்டது. ஸோ நேருவோடைய கொள்கை எப்படி இருந்ததுன்னா பீஸாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகே, பீஸ்ஃபுல்லாக இருந்தது வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவருடைய அந்த தேசிய நலன்கள் வந்து இதோடைய அடிப்படையில் தான் பேஸில் தான் வந்து இவர் வந்து வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அணிசேரா இயக்கம் இது தனியாகவே நீங்கள் படிக்கணும். இந்த டாப்பிக்கை அவ்வளோ இம்பார்ட்டண்டான டாபிக் அணிசேரா கொள்கை, அதாவது நான் அலைன்டு மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, NAM அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் கூட ஆங்கிலத்தில் படிச்சுக்கோங்க. NAMனா என்னன்னா நான் அலைன்ட் மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குங்க நமக்கு எப்பவுமே வர பிரச்சனை தான். கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? முதலாளித்துவத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் வர பிரச்சனை. கேபிட்டலிசம் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கர்கள் வந்து கேபிட்டலிசத்தை ஃபாலோ பண்ணுவார்கள். சோவியத் நாட்டை சேர்ந்தவர்கள் ரஷ்யா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும், கார்ல் மார்க்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அதாவது முதலாளித்துவத்தை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி எதுனா அமெரிக்கா. இது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கன் வார்லாம் நடக்கும்ல, அதுக்கப்புறமே வந்து நிறைய பெரிய பிரச்சனை வருங்க. அந்த பிரச்சனை அந்த இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா இந்த கட்டத்தில் வந்து பிரிவு ஏற்படும். ஆக்சுவலாக உங்களுக்கே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஆல்ரெடி நடத்தும் போது. எனக்கு இப்போயுமே என்ன ஒரு புரியாத ஒரு விஷயமா இல்லை, எனக்கு அந்த புரிதல் இல்லையான்னு தெரில. நார்த் கொரியாவை சேர்ந்தவர்கள் வந்துட்டு கம்யூனிசமுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள், சவுத் கொரியாவை சேர்ந்தவர்கள் கேபிட்டலிசமுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள். அப்போ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சவுத் கொரியா. ஆனால் இப்படி இருக்கும்போது எப்படி அந்த நார்த் கொரியா நாடு தனிச்சு இப்படி போச்சுன்னு தெரியல. ஒரு கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு மக்களால் நல்லா தேர்ந்தெடுக்கப்பட்டு தெரியப்பட்ட ஒரு கண்ட்ரியாக இருந்திருப்பீங்க. ஓகேவா? அப்போ பிரியல ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து எப்படி இப்போ இருந்திருக்கணும் பாருங்களேன். ஆனால் இப்போ அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். மேபி இப்போ சவுத் கொரியா நார்மலாக இருக்கலாம், ஆனால் அந்த டைமில் கேபிட்டலிசம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமே என்ன பண்ணுவாங்கன்னா பெர்லினில் சுவர்கள்லாம் எழுப்ப ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து அப்படி சுவர்கள்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் என்ன பண்ணுவார்கள், நீங்கள் வந்து கம்யூனிசம் ஃபாலோ பண்ண கண்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு ஒரு ஏரோப்ளைன்ஸ் மூலயமா சப்ளை பண்ணுவாங்க. கேபிட்டலிசம்க்கு ஃபாலோ பண்ண கண்ட்ரி வந்துட்டு அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போய் ஏர்லைன்ஸ் மூலயமா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பொருள்கள் ஆகட்டும், அடிப்படை தேவைகளுக்கான பொருள்கள், ஃபுட் எல்லாமே சப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா சுவர்களில் வந்துட்டு எழுப்பிட்டாங்க பெர்லினில். அப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்மளால டிரான்ஸ்போர்ட் வந்து எந்த சிஸ்டமே ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாரில். ஸோ இதாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் கேபிட்டலிசம், அதாவது முதலாளித்துவ நாடுகளாகவும் சோவியத் யூனியனை சேர்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் நாடுகளாகவும் இரு அணிகளாக அப்படியே உலகமே பிளவுபட்டிருக்கு. ஓகேவா? பிளவுபட்டிருக்கு, 2ஆக பிரிஞ்சிருக்காங்க ரெண்டுமே. இந்தியா எந்த அணியிலும் சேராமல் சுதந்திரமான வெளியுறவு கொள்கை பின்பற்றியது. நம்ம எப்போவுமே நியூட்ரல் தாங்க. நம்ம கான்ஸ்டண்ட்டாக இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம், அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம். ரொம்ப நல்ல ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒர்க் இது. ஓகே, ரொம்ப எப்படி அங்கே போய் இவங்க இருக்காரு பார்த்தீங்களா, காஷ்மீருடைய ஹரிசிங் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா இன்டிகிரேட்டட் பாலிசியில், அந்த மாதிரி நாங்கள் நியூட்ரலாக இருந்துக்கிறோம். அவங்ககிட்டயும் பிரச்சனைகள் இல்லை, அவங்ககிட்டயும் பிரச்சனைகள் இல்லை, நான் ரெண்டுத்துக்குமே இருந்துக்கிறேன் அப்படின்னு நடுவில் நின்றுக்கிட்டாங்க இந்தியா. ஓகேவா? ஸோ பாருங்கள், சுதந்திரமாக நாங்கள் இருந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. இந்த இயக்கம் உலக அமைதியையும் காலனி நாடுகளின் விடுதலைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது. இந்த இயக்கம் ரொம்ப எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வேர்ல்டு பீஸ்க்கும் நெக்ஸ்ட் காலனிசம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா காலனி நாடுகளுக்கு வந்துட்டு சுதந்திரம், அதாவது விடுதலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. பஞ்சசீலா கொள்கை. நேருவும் சீன பிரதமர் ஷூ என்லாயும் இணைத்து வெளியிட்ட 5 கொள்கையிலும் இவை. அதாவது பஞ்ச் அப்படின்னா 5ன்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில் வந்து பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 5 சொல்லுவாங்க பார்த்தி, அந்த 5 தான். ஓகே, பஞ்சஷீல் கொள்கைன்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சஷீல் கொள்கை வந்து யாருக்கும் நடுவில் வந்துட்டு சைன் பண்ணுறாங்க, இல்லை யாருக்கும் இடையில் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர் நேருவுக்கும் சீன பிரதமரான சு என்லாயும் அப்படின்றவங்களுக்கு வந்து இணைந்து ஒரு 5 கொள்கைகள் வந்து வெளியிடுறாங்க. அது என்ன, அதோடைய முக்கியம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவற்றின் முக்கிய நோக்கம் நாடுகளை இறையாண்மையை பாதுகாப்பது, ஒருவருக்கொருவர் தாக்குதல் நடத்தாமல் இருப்பது, அமைதியாக இணைந்து வாழ்வது ஆகியவை ஆகும். ஓகேவா? நாடுகள் வந்து இறையாண்மை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம், பாதுகாப்பாக இருக்கணும், ஒருத்தருக்கு வந்து எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது, நான் அமைதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி அமைதியாக இணைந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்கா ஒற்றுமை. ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளில் காலனி ஆதிக்கம் முடிவுக்கு வந்த பின்னர் நேரு இந்த நாடுகளுடன் நல்லுறவை வலுப்படுத்தினார். அதாவது ஆசியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் வந்து நல்லுணர்வு வந்து நேரு வந்துட்டு இது பண்ணுறாரு, உருவாக்குறாரு, வலுப்படுத்துறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த டைமில் காலனிக்க முடிய ஆதிக்கம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மியாகுது. ஓகே, முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ முடிவுக்கு வந்தோடனே நம்ம அவங்க சுதந்திரம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா நாடுகளும் ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காக ஆப்பிரிக்காவுக்கிட்டையும் ஆசியா நம்ம தான் ஓகே ஆசியா ஓகே ஆசியாக்கிட்டையும் ஆப்பிரிக்காக்கிட்டையும் ஒரு நல்லுறவு வந்துட்டு இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 1955 இந்த சார்க் G20 மாநாடுகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் பாண்டுங் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மாநாடு வந்து எங்கே நடக்கணும், பாண்டுங் கான்ஃபரன்ஸில் தான் நடக்கும். ஓகேங்களா? சார்க் வேறு G20 வேறு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாடு ஃபஸ்ட்டு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டுங்கில் நடக்கும். ஓகேவா? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ கொஷின்குள்ளே போகலாம்.
இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். 2வது கேள்வி, ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்தியாவுடன் இணைக்க மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் போலோ. இராணுவத்தால் ஜுனாகத் வந்து எப்படி எடுத்தாங்கன்னா மக்கள் ஓட்டுகளாக, காஷ்மீர் வந்து எப்படின்னா இந்தியா வந்துட்டு என்ன பண்ணுது, இந்தியாக்குள்ளே வந்து ஓடி வராங்க. ஆக்சுவலாக ஏன்னா பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுறாங்க, படைகளில் வந்து நுழைஞ்சிடறாங்க, இந்தியா கிட்ட பாதுகாப்பு கேட்டு வராங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, சைன் பண்ணி வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா கூட இணைச்சிக்கிறாங்க. இந்தியாவின் அரசியலமைப்பின்படி இந்தியா இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4 எதை குறிக்கிறது? டிபிஎஸ்பி, அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை குறிக்குது. அதுக்கடுத்தது, முதல் 5 ஆண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னென்னமோ 1951 to 57 இருக்குது. டோமர் மாடல், ஹோரட் டோமர்னு சொல்லுவாங்க. வேளாண்மை வளர்ச்சி. 2வது திட்டம் அப்படி இண்டஸ்ட்ரியலைசேஷன். யாருடைய மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெக்லனோபிஸ் மாடல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, அணிசர இயக்கத்துடைய முக்கிய நோக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இராணுவ கூட்டணியிலும் சேராமல் உலக பிரச்சனைகளின் சுதந்திரமான நிலைப்பாட்டை பின்பற்றுவது தான் அணிசர நான் அலைனுடைய மூமெண்ட்டோடைய முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட் பாருங்கள், பஞ்சசீலா கொள்கை எந்த 2 நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருக்கேன், நானே சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ வந்துட்டு சைனாவுடைய லாயும், அதாவது ஷூலாயும் இந்தியாவை சேர்ந்த நேரு வந்துட்டு ஒரு 5 கொள்கைகளை வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து தாக்குதல் பண்ணக்கூடாது, நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ நானே சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இதோட வந்து 6th யூனிட்ல வந்து ஃபஸ்ட்டு 4 to 5 டாபிக்ஸ் முடிஞ்சது. இதுலேயும் வந்து நான் அலைன்டு மூமெண்ட்டும், அதாவது அணிசேரா கொள்கை, பஞ்சசீலா கொள்கை மற்றும் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர் பிளான் இன்னும் தெளிவாக பார்க்கணும். ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உங்களுக்கு வந்து காப்பியாக வந்துட்டு எல்லாமே கொடுக்கலான்னு இருக்கோங்க. கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபுல் டெஸ்ட்டும் சரி மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்கலான்னு இருக்கும். ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 1000 கொஷின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட்டும் ரெடி பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே சொல்கிறோம். உங்களுக்கு வாங்க விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.